யோபு அதிகாரம் 20. நீதிக்கு விதிவிலக்கு இல்லை. அதற்கு நாமாயனான சோப்பார் கூறின பதில். என்னுள் இருக்கும் துடிப்பின் பொருட்டு என் எண்ணங்கள் பதில் சொல்ல வைக்கின்றன. என்னை வெட்கமடையச் செய்யும் குத்தல் மொழி கேட்டேன். நான் புரிந்து கொண்டதிலிருந்து விடையளிக்க மனம் என்னை உந்துகின்றது. மாந்தர் மண்ணில் தோன்றியதிலிருந்து தொன்று தொட்டு நடக்கும் இது உமக்கு தெரியாதா? கொடியவரின் மகிழ்ச்சி நொடிப்பொழுதே, கடவுளுக்கு அஞ்சாதவரின் களிப்பு கனப்பொழுதே. அவர்களின் பெருமை விசும்பு மட்டும் உயர்ந்தாலும், அவர்களின் தலை முகிலை முட்டுமளவு இருந்தாலும், அவர்கள் தங்களின் சொந்த மலம் போன்று என்றைக்கும் ஒளிந்திடுவர். அவர்களை கண்டவர் எங்கே அவர்கள் என்பர். கனவு போல கலைந்திடுவர், காணப்படார். இரவு நேர காட்சி போல் மறைந்திடுவர். பார்த்த கண் இனி அவர்களை பார்க்காது. வாழ்ந்த இடம் அவர்களை என்றும் காணாது. ஏழைகளின் தயவை அவர்களின் குழந்தைகள் நாடுவர். அவர்களின் கைகளே அவர்களின் செல்வத்தை திரும்ப அளிக்கும். எலும்புகளை நிரப்பிய அவர்களின் இளமை துடிப்பு மண்ணில் அவர்களோடு மறைந்துவிடும். தீங்கு அவர்களின் வாயில் இனிப்பாய் இருப்பினும், நாவின் அடியில் அதை அவர்கள் மறைத்து வைப்பினும், இழந்து போகாமல் அதை அவர்கள் இருத்தி வைத்தாலும், அன்னத்தின் நடுவே அதை அடைத்து வைத்தாலும், வயிற்றிலே அவர்களின் உணவு மாற்றமடைந்து அவர்களுக்கு விரியன் பாம்பின் நஞ்சாகிவிடுமே. செல்வத்தை விழுங்கினர், அதை அவர்களே கக்குவர். இறைவன் அவர்களின் வயிற்றிலிருந்து அதை வெளியேற்றுவார். விரியன் பாம்பின் நஞ்சை அவர்கள் உறிஞ்சுவர். கட்டு விரியனின் நாக்கு அவர்களை கொன்று போடும். ஒளிவ எண்ணெய் கால்வாய்களிலும் தேன் வெண்ணெய் ஆறுகளிலும் அவர்கள் இன்பம் காணார். தங்களின் உழைப்பின் பயனை அவர்கள் திரும்ப அளிப்பர். அதை அவர்கள் உண்ணமாட்டார். வணிகத்தின் வருவாயிலும் இன்புறார். ஏனெனில் அவர்கள் ஏழைகளை ஒடுக்கி இல்லாதவராக்கினர். தாங்கள் கட்டாத வீட்டை அவர்கள் அபகரித்து கொண்டனர். அவர்களின் ஆசைக்கோர் அளவே இல்லை. ஆதலால் அவர்கள் இச்சித்த செல்வத்தில் மிச்சத்தை காணார். அவர்கள் தின்றபின் எஞ்சியது எதுவும் இல்லை. எனவே அவர்களது செழுமை நின்று நிலைக்காது. நிறைந்த செல்வத்திடை அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படும். அவலத்தின் பழுவெல்லாம் அவர்கள் மேல் விழும். அவர்கள் வயிறு புடைக்க உண்ணும்போது இறைவன் தம் கோபக்கனலை அவர்கள் மேல் கொட்டுவார். அதையே அவர்களுக்கு உணவாக பொழிவார். அவர்கள் இரும்பு ஆயுதத்திற்கு அஞ்சி ஓடுவர். ஆனால் வெண்களவில் அவர்களை வீழ்த்திடுமே. அவர்கள் அதை பின்புறமாக இழுப்பர். மின்னும் அம்பு முனை பிச்சியிலிருந்து வெளிவரும். அச்சம் அவர்கள் மேல் விழும். காரிருள் அவர்களது கருவூலத்திற்கு காத்திருக்கும். மூட்டாத தீ அதனை சுட்டெரிக்கும். அவர்களின் கூடாரத்தில் எஞ்சியதை விழுங்கும். விண்ணகம் அவர்களின் பழியை வெளியாக்கும். மண்ணகம் அவர்களை மறுத்திட எழுந்து நிற்கும். அவர்களது இல்லத்தில் செல்வம் சூறையாடப்படும். இறைவனின் வெஞ்சின நாளில் அது அடித்து போகப்படும். இதுவே பொல்லார்க்கு கடவுள் அளிக்கும் பங்கு. அவர்களுக்கு இறைவன் அளிக்கும் உரிமை சொத்து.